பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்று முதல்வர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். புதிய விமான நிலையத்திற்கான மாற்று இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் சட்டமன்றத்தில் முதல்வர் கூறியுள்ளார். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். அத்திட்டம் குறித்த தங்களின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டி திமுக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தது. அப்போது தங்கம் தென்னரசு திட்டம் ரத்து செய்யப்படுவதால் தொழில் வாய்ப்புகளை தமிழ்நாடு இழக்கும் என்றார். சென்னையினுடைய கிழக்கு பகுதி முழுக்க வங்கக்கடல். கிழக்கு பகுதியில் எந்த விதமான ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸும் நமக்கு போக முடியாது. இந்த பக்கம் அப்படி நின்று வடபகுதியில் என்ன என்று கேட்டால் நமக்கு வட சென்னையிலிருந்து துவங்கி வட சென்னை, எண்ணூர் என்று தொடர்ச்சியாக தொழிற்சாலைகள். அந்த தொழிற்சாலைகளுக்கும் தாண்டி பார்த்தீங்கன்னா பழவேற்காடு, புலிக்காட் லேக், அது ஒரு சூழலியல் மண்டலம். சென்னையினுடைய தென்பக்கத்துக்கு போனால் என்ன இருக்குது, நம்முடைய தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் அதனுடைய ஏர் ஸ்டேஷன் இருக்குது, அதனுடைய ஏர் ஸ்பேஸ் அங்கே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் கீழே போனீங்கன்னா திருப்போரூர் பகுதியை பார்த்தோம், அங்கே தாம்பரம் ஏர் ஸ்டேஷன்ஸ் வருது, அங்கே வர முடியாது. அதுக்கு தெற்க போய் பார்த்தீங்கன்னா படாலம் பகுதியில் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் அனல் மின் நிலையம் வருகிறது, அது கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் நம்முடைய வடநாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றுவீர்கள். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்டக் குழு முதல்வர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ளது. இந்த பரந்தூர் பகுதி வட்டார விவசாய பெருங்குடி மக்களும் ஏகனாபுரம் கிராம பொதுமக்களும் அவருக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கிறோம். விவசாயிகளை காப்பாற்றிருக்கிறார், விவசாய மக்களை காப்பாற்றிருக்கிறார், குடியிருப்புகளை காப்பாற்றிருக்கிறார். எங்கள் மனமார்ந்த நன்றியை சொல்வதற்கு வார்த்தை இல்லை. மகிழ்ச்சி என்ற அந்த ஒற்றை சொல்லில் இதை அடக்கிவிட முடியாது. நன்றி என்ற ஒரு சொல்லிலும் முதல்வருக்கு நாங்கள் அதை அடக்கிவிட முடியாது. மக்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அளவுக்கு இந்த போராட்ட களத்தை வெளிப்படுத்திய புதிய தலைமுறைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை உரித்தாக்குகிறேன். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முதல் குடும்பத் தலைவிகளுக்கு ஆண்டுதோறும் 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். எரிவாயு சிலிண்டர் வாங்கியவுடன் அதற்கான தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டுவரப்படும். ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பு குறித்து பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் கூறிய கருத்துக்களை காணலாம். நமக்கு வருஷத்துக்கு ஒரு 3000-3100 ரூபா மீதி ஆகும்னா நமக்கு பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். முதல் கட்டமா 3 சிலிண்டர் கொடுக்கறது பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். எங்களுக்கு இது ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு.
அப்புறம் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இது. இதுவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் நிறைய செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். 3 சிலிண்டர் ஃப்ரீனா எங்களுக்கு 3300 மிச்சம் தானே. அதை வச்சு நாங்க ஏதாவது வேற ஜாமான் மளிகை ஜாமான் இந்த மாதிரி வாங்கிக்குவோம்ல. இப்போ வந்து 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து 6 சிலிண்டர் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். வெற்றி பயண திட்டம் என்ற பெயரில் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக மாநகரம் நகரங்களில் இயங்கும் LSS, டீலக்ஸ் மற்றும் விரைவு பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் செலுத்தாமல் பயணிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது பெண்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக அவர்களின் கருத்துக்களை பார்க்கலாம். உள்ளுக்குள்ள எல்லா லோக்கல் எல்லா பக்கம் போயிட்டு இருந்தோம். அது ரொம்ப சந்தோஷம் தாங்க. இப்ப நீங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் போறதுக்கு பஸ் விட்டு ஃப்ரீ பஸ் விடுறே சொல்றீங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. இதனால மறுபடியும் நீங்க விலைவாசி ஏத்தாமனீங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டிக்கெட் விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப வந்து ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லவும் எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்க வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு மலை கிராமத்துல தான் வசிக்கிறோம். எங்களுக்கு வந்து டவுன் பஸ் வசதி எல்லாம் கிடையாது. இவ்வளோ நாளா நாங்க காசு கொடுத்து தான் வந்துருந்தோம் பஸ். இப்போ இது ஃப்ரீயா பஸ் விட்டதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. ஒரு ஏரியா சேர்ந்தவங்க ஃப்ரீ பஸ் எல்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு கிடையாதுங்க. இப்போ வந்து ஃப்ரீ பஸ் விட்டதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.